ஜம்மு சைனிங் இன் டே 4 இன்றைக்கி ஒரு ஹாப்பி நாள் தான். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரே ஜாலியாக இருந்தது. காலையில் எங்கள் அம்மா, நீ வந்து மாடியில் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கடைக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம ஏரியா லேடிஸ்லாம் லாக் பண்ணனால அண்ணன் நான் ஈவினிங் காசு தரேன்னு பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்ட்ரெச்லாம் முடிச்சு நம்ம ரெகுலர் ரொட்டீன் தான் போய்ட்டு இருந்தது. ஒரு ஃபிட்னஸ் டிப் மக்கள் என்னென்னா, நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதாலும் சரி, ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு பண்ணுங்கள், எம்டி ஸ்டமக்கில் பண்ணாதீங்க, ஓகேவா? அப்புறம் வந்து இன்றைக்கி நான் ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இந்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சேட்டைகள்லாம் அதில் ஆடிட்டுருப்பேன், நடந்துட்டுருப்பேன், அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து மெடிடேஷன் ஆஸ் யூஷுவல் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்தார். எங்கள் அம்மா கண்டிப்பாக அது நீ மாட்டியே ஆகணுன்னாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கத்தாழ நம்பர் தான். அதை வாசல்லையே மாட்டிட்டேன். அதுக்கப்புறமேட்டு காடை முட்டை இன்றைக்கி வந்தது. காடை முட்டை ப்ரோட்டீனாமே, அதை நல்லா 10 அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து என்னோடய தம்பி. இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும், ஏன்னா அவனுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அவன் ஊரில் இருக்கான், அதனால் தெரியாது. என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணி அசிங்கமாக கேட்பான். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்புறம் ஆஃபீஸ் போய் யாரை வச்சு வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ நண்பர் கரெக்டாக ஒருத்தர் வந்தார். அவரை வச்சு நீ தான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை வச்சு ஒரு வீடியோவை போட்டோம். அப்புறம் பிரேக்கு இல்லை ஒர்க்கு, அதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் தான். லஞ்சில் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்மளே தேடி ஆட்டோமேட்டிக்காக சோறு வந்துரும்ட்டு. அதுதான் இன்றைக்கும் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு என்னை வச்சு ஃபோட்டோ எடுத்துறேன்னா, அதில் ஒரு ஃபோட்டோ கூட உருப்படியாக எடுக்கல. எல்லாமே ப்ளூபர் கண்டென்ட் தான். நீங்கள் இன்ஸ்டாவில் நான் போடுறேன், அப்டேட் பண்ணுற பாருங்கள். நேற்று வாங்கின அடிக்கலாம் இன்றைக்கி ஒரே குஷியாக இருந்துச்சு மக்களே. ஒரு அண்ணன் என்னை நீ ரொம்ப நல்லா விளையாடுறன்னு 5 தடவை சொல்லிட்டாரு. அப்படியே உள்ள குளுன்னு இருந்தது. ஆஸ் யூஷுவல் அப்புறம் நம்ம ரொட்டீன் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் காசு கொடுக்கணும்னு சொன்னலாம், அந்த அண்ணன்ட்ட போய் கொடுத்தேன். என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆமாம் என்ன அப்படின்னேன். நம்ம அடித்தலைவர் அப்புறம் பார்க்க போயிட்டேன். அப்போ நான் போகும்போது பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஒன்று அம்மாவுக்கு, ஒன்று குட்டி பேபிக்குன்னு சொன்னேன். எனக்கு கடைசி வரைக்கும் தரவே இல்லை. இவனை ஏன் நான் அடித்தலைவர் கூப்பிட்றேன்னு உங்களுக்கு புரியுது. சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். டெய்லி எதனா ஒரு ரூபத்தில் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துனே இருப்பான். நோ ஷார்ட் கட், ஸ்டே ஸ்ட்ராங்.